செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஒரு மாணவி நீட் தேர்வு தோல்வி பயத்தால் நேற்று தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒன்றிய அரசு எவ்வளவு சொன்னாலும் நீட் என்பது தகுதி தேர்வே கிடையாது, அதில் பல்வேறு முறைகேடுகளும் நடக்குது, இதனால் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் தான் நடக்குது, மற்றபடி நீட் தேர்வால் எந்த பயனும் இல்லை, இதனாலெல்லாம் தகுதியான டாக்டர்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மாறா ஏழை பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் டாக்டர் ஆகுகின்ற கனவை கலைக்கிறதுக்காக தான் இந்த நீட் என்ற ஒரு குத்தீட்டியை ஒன்றிய அரசு பயன்படுத்துது அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும், தமிழ்நாடு அரசும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை அவங்க அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்கிறாங்க. இந்த நிலைமையில் இந்த மாணவர்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம்னா, ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ஒருத்தரை டாக்டர் ஆக்கணுன்ற கனவு எல்லாருக்கும் இருக்கும். அப்போது டாக்டர் ஆகிறது கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். இந்த ஒன்றிய அரசு இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுறவரெலாம் இது பெரிய சிரமமான ஒரு காரியமாகவே இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா, ஒரு முறை முயற்சி பண்ணுங்கள். நீட் தேர்வுக்காக கடுமையாக உழைச்சி பாருங்கள், அதுக்காக சில லட்சங்கள் எல்லாம் செலவாகுது, முடிஞ்சால் அதை செஞ்சு பாருங்கள், இலவச பயிற்சி வகுப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்குங்க. ஆனால் நம்மளுடைய ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு மருத்துவ படிப்பில் டாக்டர் பட்டம் கிடைக்கல அப்படின்ற நிலையில் மற்ற துறைகளில் நீங்கள் மொழி பாடத்தில் தமிழ், ஆங்கிலம் அல்லது அறிவியல், வரலாறு, கணிதம் எதில் வேணாலும் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கிடலாம். இந்த மருத்துவ படிப்பு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் படித்து ஒரு எம்டி, எம்எஸ் போன்ற டாக்டர் பட்டம் வாங்கினா தான் மரியாதை. அதே கால அளவில் நீங்கள் இந்த படிப்புகளில் பிஹெச்டி பட்டம் பெற்று ஒரு பெரிய துறையில் ஒரு துறை வல்லுநராக, துறை தலைவராக, பேராசிரியராக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போவும் உங்களை டாக்டர்னு தான் கூப்பிடுவாங்க. மருத்துவ டாக்டர் ஆகணுன்ற முயற்சியை கைவிடுங்கன்னு நான் இங்கே சொல்லவே இல்லை. ஆனால் அது கைகூடாத போது இப்படிப்பட்ட டாக்டர் பட்டங்களை பெற்று நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை ஒரு சமுதாயத்தில் மிக முக்கியமான நபராக, அந்தஸ்துள்ள நபராக ஆக்கிக்கலாம். அதை விட்டு இந்த தற்கொலை என்ற எண்ணத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு மாணவ மணிகளை நாம் மிகவும் தாழ்மையுடனும் ரொம்ப அன்புடனும் கேட்டுக்கிறோம். இதை கவனமாக பரிசீலிக்கணும். மாணவர்களும் பெற்றோர்களும் கவனமாக இதை பரிசீலிக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.